ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ஒரு தமிழ் சீரியஸாக எடுக்கப்பட்ட கோலிசோட ரைசிங். இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதோட ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2014 எடுக்கப்பட்ட கோலிசோட படத்தோட அஃபிஷியல் சீக்குவலாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த மேக்ஸிமம் கேரக்டர்ஸை அப்படி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இந்த படத்தில் ஷாம், ஷேரன், அபிராமி, அம்மு அபிராமி, ரம்யா நம்பீசன் சொல்லி பல கேரக்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பொழுதுக்கு ஒரு 3 எபிசோட்ஸ் வந்திருக்கு. இந்த 3 எபிசோட்ஸில் ஜஸ்ட் இன்ட்ரோ தான். ஒவ்வொரு கேரக்டர் யார், அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா மேக்கிங் இந்த 3 எபிசோடில் பார்க்க முடியுது. இப்போ இந்த சீரியஸோட ஸ்டோரி என்ன, எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துடலாம். சீரியஸோட ஸ்டார்டிங் எபிசோட்லேயே நம்ம சேரனை தான் காட்டுறாங்க. ஸோ இவர் ஜெயிலிருந்து வெளியில் வராரு. ஸோ வெளியில் எதுக்காக ஜெயிலுக்கு போனார், அவர் யார், அவர் ஒரு நல்லவரா இல்லை இப்போ திருந்திட்டாரா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரில அப்படின்னாலும் ஸோ ஜெயிலேருந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனில் வெளியில் வராரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடில் நம்ம கோலிஸோட பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சி மெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோட்டலை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நல்லாவே போயிட்டு இருக்கு. 4 பேருமே நல்லா போய்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே கடை கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அதாவது இந்த வேன்லேயே ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஒரு 2 கேங்ஸ்டரை காட்டுறாங்க. ஸோ அதில் ஒரு கேங்ஸ்டராக வராது தான் நம்ம ஷாம். ஸோ இவர் பேர் இந்த படத்தில் ரவி. ஸோ ரவி ஒரு பெரிய லோக்கல் கேங்ஸ்டராக இருந்தாலும் அவரே மாதிரி அவர் பொசிஷன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம புகழ் ஆசைப்படுறாரு. இவர் பேர் அந்த படத்தில் உருண்டை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சீரிஸில் புகழுக்கும் ஒரு தனி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ட்ரோவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதை மாதிரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த 2 கேங்குக்கும் இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் ரவி கேங் 25 லட்ச ரூபா கொடுத்து ஏதோ ஒரு பேக்கை வாங்கணும். அந்த பேக்கில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரில. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புகழ் கேங் அந்த பேக்கையும் அந்த பணத்தையும் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் பணத்தை எடுக்க முடிஞ்சு அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பேக்கு நம்ம கோலிஸோட பசங்க அவங்களோட ஹோட்டலில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அதான் அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் ஒரு திருடன் போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் ஓடுது. அதுக்கு நடுவில் ஒரு குட்டி பையன். ஸோ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனை காமிச்சாங்களா, அந்த பையனும் காட்டுறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அதாவது 4வது எபிசோட்ல தான் தெரிய போகுது கதை எதை நோக்கி போக போகுதுன்னு. ஸோ மெயின் பிளாட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற கோலிஸோட பசங்க. இன்னொரு சைடில் பேக்கை தேடிக்கிட்டு இருக்கவங்க பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரப்போ என்ன நடக்குது, ஒருவேளை அதில் தான் மாட்டிக்க போகிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் போக போகுதுன்னு எனக்கு ஒரு கெஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஸோ கோலிசோட 1 எடுத்தார் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மில்டன். ஸோ அவர் தான் இந்த சீரீஸுமே எடுத்திருக்காரு. பக்காவான ஒரு சீக்குவலாக எடுத்திருக்காரு. ஸோ அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இத்தனை கேரக்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏற்றுக்க மாதிரி இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற மாதிரி ஆன்ஸ்டில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறதுக்கே 2 எபிசோட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அது எந்த அளவுக்கு, அதாவது 2 எபிசோட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour அதுக்கே டைம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர் யார், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 2 எபிசோட்ஸை பண்ணியிருக்காங்க. 2வது எபிசோட்லேருந்து கொஞ்சமாக ஸ்டோரிக்குள்ளே வராங்க. 3வது எபிசோட்லையுமே பெரிய லெவலில் ஸ்டோரிக்குள்ளே வரல அப்படின்னாலும் இதுதான் இதை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் டெவலப்பிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி போகுமா இல்லை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த 3 எபிசோட்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட் 1ல் நடந்த நிறைய இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக்குவலை கண்டினியூ பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்ட் 1ல் நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியும் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த 3 எபிசோட்ஸில் எனக்கு பர்சனலாக புகழோட கேரக்டர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணும்போது அவரை வச்சு பெருசாக சம்பவம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அவர் இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில், அதுலேயுமே ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு கெட்டப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்க்கை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக காட்டியிருக்காரு. தென் செகண்டாக நம்ம ரவியா வரக்கூடிய நம்ம ஷாம். ஸோ அவரும் ரம்யா நம்பீசனும் அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அவரோட இன்ட்ரோ பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வீடை அபகரிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லேயே சூப்பரான ஒரு லாங்குவேஜ், அது அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுற அந்த லாங்குவேஜ் பயங்கரமாக அந்த கேரக்டருக்கான ஒரு ஆர்க்கை டெவலப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல.
இப்படி ஓவராலாக ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்வல் வெப் சீரிஸாக எடுத்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இந்த சீரிஸுக்கு இப்பொழுதைக்கு நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து 3 எபிசோட்ஸுக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ஸும் ஒவ்வொரு ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒர்த் டு வாட்சபுளாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸை இப்பொழுதைக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம்.